தேவா. ஹரே கிருஷ்ணா. பக்தி ரசாமிர்த சிந்து நேற்று தினத்திலிருந்து ஆரம்பிச்சோம். பொருளுரையும் முன்னுரையும் அறிமுகமும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்குலேருந்து அந்த முதல் அத்தியாயத்துலேருந்து போகும். முதல் அத்தியாயம் வந்து தூய்மையான பக்தி இல்லை பக்தி இல்லைன்னா உத்தமமான பக்தி அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஸோ அது மாதிரிக்குள்ள போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? 2-3 பாயிண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது. இல்லைன்னா நான் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. பக்தி ரசாமிர்த சிந்து யாரால் எழுதப்பட்டது? ரூப கோஸ்வாமி. எந்த இடத்துல அவருக்கு வந்து மகாபிரபு வந்து இந்த இந்த புக் எழுதணும், புக்கோடைய சாரம்லாம் எங்க சொன்னது? பகவான் சைத்தன்யோட கொள்கை வந்து உலக தலைவியாகும். அது வந்து அந்த ஞானத்தை நல்லா அறிஞ்சு பகவானோட பக்தி தொழில் ஈடுபடுத்துறது யாரா இருந்தாலும் நான் கேட்டது இருக்குங்க. நான் கேட்டது எந்த இடத்துல வந்து தசாஸ்தமேத இதுல சொன்னாரு. பிரயாகையில ராம்கரியில ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் தசாஸ்தமேதத்துல இருந்து 10 days சொல்லி சொன்னாரு. பக்தி பத்தி சொன்னாரு பகவான் சொல்லி அவங்களுக்கு வந்து அலகாபாத் இல்லைன்னா பிரயாகராஜ்னு பேரு. அலகாபாத்ல சொன்னாரு. ஓகே ஓகே. ரசம். ஓகே மதி ஜமிதி மதி. வேற யாராவது பதில் சொல்லுவோம்? ரசம் இல்ல ரசா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஃபீலிங், அந்த பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடுனா தான் ரசம் நீங்க சொல்றாங்க. வேற யாராவது? உறவு பிரபு. உறவுடன் தானே பிரபு. தாரம். உறவு பிரபு. உறவு என்று அழைக்கப்படுகிறது ரசம். உறவுகளின் உறவினம். ஓகே ஓகே. சப்பல சுகம் அப்படிதான் என்ன அர்த்தம்? சப்பல சுகம். கணநேர இன்பம் பிரபு. மாதாஜி மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே. வேற என்ன பார்த்தோம் நேத்தி? முதல் அஞ்சு போகத்தியாகம். ஓகே. முதல் 5 சுகம் என்ன? 5 ரசம் என்ன? முதல் 5 ரசம். சாந்த ரசம், பாஷ்ய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம். ஓகே. மற்ற ரசங்கள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? ஹாஸ்யம் இருக்கு பிரபு. அப்புறம் ரௌத்ரம். ஓகே. ரௌத்ரம், வீரம், அத்புதம். அத்புதம், ஹாஸ்யம், வீரம், தாஸ்யம், சக்கியம். ரௌத்ரம். ஆமா. சோ ரூபானுகாஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ ரூப கோஸ்வாமியோட ஃபாலோ பண்றவங்க ப்ரோ. ஃபாலோ பண்றோம். ஓகே ஓகே. ஞான கர்மாதி அனாபிருத்தம். ஞான கர்மாதின்னு என்ன அர்த்தம்? பலநோக்கு செயல்கள் பிரபு. பலநோக்கு செயல்கள். ஓகே. ரூப கோஸ்வாமி தன்னுடைய சொத்தை வந்து எப்படி பிரிச்சாரு? எப்படி பிரிச்சாரு? 25 பிரிச்சாரு பிரபு. அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு 25, அப்புறம் அவங்க தானம் கொடுக்கறதுக்கு 25 அப்படின்னு எல்லாமே 25 பிரிச்சு மிச்சதெல்லாம் கிருஷ்ணருக்கு தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 25% அப்படி பிரிச்சிருந்தார். 75% கொடுத்தாரு, 25 தான் தனக்கு வச்சுட்டாரு. ஓகே ஓகே. பிரவிற்த்தி நிவர்த்தினா என்ன? நேர்முகல் செயல், எதிர்முகல். ஓகே. பிரபு 4 செக்ஷன் பார்த்தோம். ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், நார்த்தன் செக்ஷன். 4 செக்ஷன்ஸ் இருக்குங்க. ஆமா. என்னென்ன? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் ஓஷன், வெஸ்டர்ன் ஓஷன், நார்த்தன் ஓஷன். அதுல கிழக்கு இதுல வந்து சாமானிய பக்தி, சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி. ஓகே ஓகே. சோ நம்ம வந்து சாமானிய பக்தியிலேருந்து சாதன பக்தி பார்க்க போறோம். சாதன பக்தியிலேருந்து அதுக்கப்புறம் ரூபானுகா, அதுக்கப்புறம் இந்த 4 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணணும்ங்கிறத பார்த்தோம்.
So, நேத்து நம்ம பார்த்தது இந்த ஸ்லோகம் கிருஷ்ண அனுசீலனம். சோ கிருஷ்ணருடைய பக்தி உத்தமம். So, எது வந்து உத்தமமான பக்தி அப்படின்னா அந்யாபிலாஷ சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம், அது போகணும். அனுகூல்யான கிருஷ்ண அனுசீலனம். சோ எதெல்லாம் கிருஷ்ணருக்கு பக்தி தோன்றதுக்கு அனுகூல்யமா இருக்கும், எதெல்லாம் நமக்கு வந்து செய்யறதுக்கான வழிமுறைகள் வந்து சௌகரியமா இருக்கும், எதெல்லாம் சரியா வருதோ அது அனுகூல்யம். அனுகூல்யத்துக்கு ஆப்போசிட் என்னது? பிரதிகூல்யம். பிரதிகூல்யம் வந்து அதுக்கு ஆப்போசிட். சோ இதுதான் அடுத்தது. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சர்வபாதி விநிர்முக்தம், அதுக்கப்புறமா வந்து தத்பரத்வே நிர்மலம், ரிஷிகேன ரிஷிகேஷ. சோ இதெல்லாமே வந்து பார்க்க போறோம். சரியா? பக்தி தொண்டேன் குணநலங்கள். ஆமா ஆமா. இந்த அகில ரசாமிருத்த மூர்த்தி. ஓகே, கிருஷ்ணர் வந்து அகில ரசா அமிர்த மூர்த்தி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கிழக்கு மேற்கு இந்த ஓஷனும் பார்த்துட்டோம். அப்புறம் இந்த 12 ரசங்கள், இந்த 12 ரசங்கள்ல வந்து முதல்ல இருக்கிற 5, அதுக்கப்புறமா இருக்கிற 7 ரசங்கள் பார்த்தோம். சரியா? பயானக, ஹாஸ்ய, அத்புத, காருண்ய, ரௌத்ர, வீரிய, அப்புறம் வீர இல்லைன்னா வீரிய, அப்புறம் விபத்ச. இன்னைக்கு வந்து முதல் அத்தியாயம். இந்த முதல் அத்தியாயத்துல என்ன அப்படின்னா வந்து பக்தினா என்ன அப்படிங்கறத வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அந்யாபிலாஷ சூன்யம் ஞான கர்மாதி. சோ அந்யாபிலாஷிதா சூன்யம், அந்நிய அபிலாஷிதா சூன்யம் அப்படிங்கிறது என்னன்னா எந்த விதமான அபிலாஷை, எந்த விதமான ஆசையும் எந்த விதமான இல்லாம சூன்யமா இருக்கிறது தான். எது ஞான கர்மாவதி அனாவிருத்தம், எதுவுமே வந்து ஞான மார்க்கமாகவோ கர்ம மார்க்கமோ இல்லாத அனாவிருத்தமா இருக்கணும். அதுதான் வந்து பௌதிக பற்றுதல், பௌதிக பந்தங்கள் சூன்யமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் லைன். ஓகே, அடுத்த லைன் என்னது? என்ன அனுகூல்ய கிருஷ்ண அனுசீலனம் அப்படிங்கிறது. சோ நாம வந்து இப்போ வந்து பக்தி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எது வந்து உத்தமமான பக்தி அப்படின்னா என்ன ஒரு செயல், என்ன ஒரு காரியம் அது பகவானை திருப்திப்படுத்துவதற்கு செய்கின்றோமோ அதுதான் பக்தி. அதுதான். இப்ப நீங்க யாராவது வந்து உங்ககிட்ட வந்து பக்தினா என்ன அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அது நீங்க எப்படி சொல்லணும்? எந்த ஒரு செயல் அவரை திருப்திப்படுத்துவதாக அமைந்தால் அது பக்தி. இவ்வளவு ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த பொருள் கொண்ட ஒரு லைன் இது. ஓகே, ஸோ அதனால வந்து இப்ப நான் வந்து இது பக்தி பண்றேன், நான் வந்து சாண்டிங் பண்றேன், நான் இது பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து சாதாரண பக்தியில வரும்போது, சாதாரணமா நான் வந்து ஏதாவது ஒரு காலையில ஒரு வேலை செய்யறேன், ஏதாவது நைவேத்தியம் பண்றேன் அப்படின்னு கூட அது கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்துற மாதிரி இருந்தா அது உத்தம நிலைக்கு போகிறது முதல் பாயிண்ட். ஓகே, அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். என்னது? அனுகூல்ய கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். ஸோ வேற எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் அப்படிங்கறத முக்கியமான ஒரு பொருள். ஓகே, சோ 2 பொருள் இருக்கு. ஒண்ணு பொருள் என்னது? அவரை திருப்திப்படுத்துவதற்கு மட்டும்தான் அதை நான் செய்யறேன் அப்படிங்கிறது. 2வது என்னது? எனக்கு அதுல எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. உள்நோக்கம்னா என்ன? அதுல இருந்து பிரதிபலன் பார்க்காம அதுல இருந்து வர்ற இதை வந்து நான் அனுபவிக்கணும், அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் எனக்கு பேரும் புகழும் வரணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்களை பார்த்து ஓ நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்க நல்லா பெரிய பக்தர், ஹரே கிருஷ்ணா அப்படின்லாம் உங்களை வந்து இது பண்ணாங்க அப்படின்னா நீங்க சீனியர் அப்படின்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் என்னது? உள்நோக்கத்துடைய பொருள் அப்படின்னு அர்த்தம். சோ உள்நோக்கமும் இல்லாமல் செய்கின்ற எல்லா செயல்களும் வந்து அவரை திருப்திப்படுத்துவதற்காக, யார? கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதாக இருந்ததுன்னா அதுதான். ஓகே, சோ அதோட 2வது ஸ்லோகம் தான் இது. சர்வோபாதி விநிர்முக்தம் தத் பரத்வே நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேச சேவனம். அதாவது வந்து இந்த புலன்களுடைய அதிபதி யாரு? ரிஷிகேஷன். சோ யாருக்கு நம்ம சேவை பண்றோம்? அந்த ரிஷிகேஷனுக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா அது பக்திர் உச்சதே. ஓகே, சோ அந்த பக்தியில வந்து உச்சமா உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நிர்மலமா இருக்கணும். மலம்னா தெரியும் உங்களுக்கு, அசுத்தமானது. நிர்மலம் அப்படின்னா எந்த விதமான அசுத்தமும் இல்லாம. இது வந்து நாரத பஞ்சராத்திர வீதியில வர்ற அழகான ஸ்லோகம். யதாஷி நாரத பஞ்சராத்திரே சர்வோபாதி விநிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்திர் உச்சதே. ஸோ எது உத்தமமான பக்தி அப்படின்னு உயர்ந்த நிலை பக்தர்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய ஒவ்வொரு நொடியும் கிருஷ்ணரை தான் சார்ந்திருக்கும், கிருஷ்ணரையே நினைத்திருக்கும், கிருஷ்ணருக்காக சேவை பண்ணுவாங்க. அதுதான் உத்தமமான நிலை. ஓகே, அதை பண்றதுக்கான என்ன வழி? ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் நிர்மலம். அதுதான். ஓகே, ஸோ அப்படி பண்ணோம்னா என்னது? சர்வோபாதி விநிர்முக்தம் அப்படிங்கிறார். ஸோ பௌதிக விஷயமான எல்லா விதமான அந்த
செயல்கள் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற. ஓகே, புவனசுந்தரி வந்து டவுட்டா இல்ல? எஸ் பிரபு. பிரபு சொல்லுங்க. அனாவிரதம்னா என்ன மீனிங் சொல்லுங்க பிரபு? அனாவிரதம்னா போறது, அது அழிஞ்சு போறது. தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அனாவிரதம்னா அழிஞ்சு போகணும். ஸோ அது போகணும் அப்படின்னா அது வந்து எந்த விதத்துல போகணும், நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த பௌதிக விஷயமா இருக்கிற விஷயங்கள் போய் ஆகணும். ஓகே, ஞான கர்மாந்தி அனாவிரதம். ஸோ இந்த ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி, கர்ம மார்க்கமா இருந்தாலும் சரி, நமக்கு எப்பவுமே அந்த பற்றுதல் இருந்துட்டு தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஞானிகளும் வந்து எப்படி வந்து எப்படி வந்து அந்த உள்ள மாட்டிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த கர்வம் வந்துடும் இல்லையா. பகவத்கீதையில படிச்சோம். ஸோ பந்தப்பட்ட ஞானிகளா கூட பந்தப்பட்ட நிலை தான் இருப்பாங்க. ஏன்? அவங்களுடைய அந்த கர்வத்தினால. கர்மிகள் கண்டிப்பா பந்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பௌதிக விஷயமான புலன்களை வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலைனால அவங்க எல்லாமே வந்து. ஸோ எந்த ஒரு நிலையில பார்த்தாலும் ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி, கர்ம மார்க்கம் இருந்தாலும் சரி, அவங்க இதுலதான் பந்தப்பட்டிருப்பாங்க. ஆனா பக்தியில வரும்போதுதான் அது வந்து இந்த ஞான கர்மத்துக்கும் அப்பாற்பட்ட நிலைக்கு வரும். மகாதேவன். பிரபு நீங்க சொன்னீங்க பிரபு, எதையும் எதிர்பார்க்காததா பக்தின்னு சொல்றீங்க, நம்மளும் படிக்கிறோம். பட் இந்த பௌதிகமான உலகத்துல அது முடியாத செயலா இருக்கு. ஏதோ ஒண்ணு கேட்க தோணுது பகவான் கிட்ட. வியாபாரம் இல்லைன்னா வியாபாரம், ஏதாவது விஷயம் ஏதாவது கேட்கறது. தூய பக்தி என்பது வர மாட்டேங்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எல்லாமே பக்தி தான். அதெல்லாம் பக்தி இல்லைன்னு நான் சொல்லல. எது உத்தமமான பக்தி. ஓகே, நம்ம படிக்கிறது, நீங்க பிஹெச்டி படிக்கிறீங்க, நீங்க வந்து இப்ப வந்து பிஹெச்டி சொல்றத விட போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறீங்க. பகவத்கீதா படிக்கும்போது எல்லாமே பக்தி தான். ஆனா பகவத்கீதை முடியும் போது என்ன சொன்னாரு, சர்வதர்மான் பரித்தஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ. அப்படி பண்ணா உனக்கு உத்தம பக்திக்கான தகுதி உனக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னாரு. அந்த உத்தமமான பக்திக்கு என்ன தகுதி? எனக்காக சரணடைந்து எல்லா தர்மத்தையும் நீ விட்டொழிந்து என்னிடம் சரணாகதி அடைந்தால் உனக்கு அந்த உத்தமமான பக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற. சோ இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல வர்றாரு, யார் வந்து அந்த கிருஷ்ணரை மாத்திரம் சார்ந்து கிருஷ்ணருக்காக செய்யறது உத்தமமான பக்தி. சோ எல்லாருமே பக்தி பண்றாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, பால் இது பண்றாங்க, அது பண்றாங்க, எல்லாமே வந்து ஒரு நிலை பார்த்தா இந்த பக்தியில முன்னேறதுக்கான ஏதாவது ஒரு வழிதான். ஆனா அது வந்து உத்தமமான பக்தினா கண்டிப்பா உத்தமமான பக்தி கிடையாது. பரவாயில்ல. சோ யாரையுமே வந்து நம்ம வந்து பக்தி பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே ஏதாவது ஒரு வழியில பக்தி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா உத்தமமான பக்தி, தூய்மையான பக்தி, நம்ம பேசுறது அந்த உயர்ந்த நிலையில அடையணும் அப்படிங்கிற அந்த நிலை, அதுதான். ஓகே, புரியுதா? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது படிக்கிறது எல்லாமே வந்து அந்த பியூர் டிவோஷன் சர்வீஸ் பத்தி தான். ஸோ பொதுவா சாமானிய பக்தி, அதுக்கப்புறம் சாதன பக்தி, அப்புறம் பாவ பக்தி, அப்புறம் பிரேம பக்தி. இதுல இந்த இதை வந்து நீங்க வந்து இப்ப நான் காமிக்கிற இந்த ஸ்லைடை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க, எப்படியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய தத்துவவாதிகளாலும் சரி, நம்மளுடைய கௌடி சம்பிரதாயத்துல 3 விதமான முக்கியமான ஆச்சாரிகள் சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ரகுநாத் கோஸ்வாமி. சம்பந்த பிரயோஜன அபிதயா அப்படின்னு போனா சம்பந்த அபிதய பிரயோஜனம் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சம்பந்தம் அப்படிங்கிறது என்ன, நமக்கு வந்து பக்தி கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் படணும். ஓகே, அந்த சம்பந்தம், அதாவது ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள நிரந்தர சம்பந்தம் என்னது? என்ன நிரந்தர சம்பந்தம்? நமக்கும் பகவானுக்குள்ள நிரந்தர சம்பந்தம். ஆமா. சோ அந்த தாசன் அப்படிங்கிற நிலை அது கிடைக்கணும் அப்படின்னா அதுதான் முதல் படி. அப்புறம் வந்து அதாவது வந்து அந்த யாரை சார்ந்து, எதை நோக்கி எதை கொண்டு போகணும், யாரை பார்த்து யாரை தெரிந்து அதை செய்யணும் அப்படின்னா அது வந்து அபிதயா. அதாவது என்னென்ன செய்தா அது வந்து அந்த கோல், அந்த நோக்கம் நமக்கு நிறைவடையும் அப்படிங்கிறது அபிதயம். அபிதயம்னா செய்முறைகள், எல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஓகே, சம்பந்தத்தை முதல்ல நம்ம வந்து நிர்ணயம் பண்ணணும், சம்பந்தத்தை முதல்ல நம்ம ஏற்படுத்தணும், அப்புறம் அதை ஃபாலோ பண்றதுக்கான வழிமுறைகள் அபிதயமா இருக்கு. ஓகே, ஸோ அந்த சம்பந்தத்துக்கு தகுந்தாற போல இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்களும் உங்க கணவர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும், உங்களும் உங்க மனைவிக்கும் இடையே சில சம்பந்த வழிமுறைகள் விதிமுறைகள் இருக்கும். இப்ப நீங்களும் உங்க சம்பந்தி இருக்கு, ஸோ உங்க சம்பந்தியோட நீங்க வந்து அவ்வளவு சுலபமா ஜாலியா பேச முடியுமா? முடியாது. அதே உங்களுடைய நண்பரா இருந்தா ரொம்ப சர்வசாதாரணமா பேசலாம். ஒரு சம்பந்தியோட இருக்கிற உறவு முறையில சில நியமங்கள், சில அபிதயங்கள் ஃபாலோ பண்றோம் இல்லையா? வந்தீங்களா, போனீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சும்மா ஒரு மரியாதை வச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான்
பகவானுடைய அபிதயமா, பகவானுடைய அந்த சம்பந்தத்துக்கான வழிமுறைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதே நம்ம ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்கிட்ட வந்து அபிதயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், ரொம்ப அனுகூலியமா இருக்கும், ரொம்ப ஃப்ரீயா பேச முடியும் இல்லையா? ஆனா லாஸ்ட் ரொம்ப முக்கியம், அதுதான் பிரயோஜனம். யாரை நோக்கி நம்ம வந்து அந்த வாழ்க்கையோட குறிக்கோளை வந்து கொண்டு போய் சேருது அப்படின்னா அது வந்து பிரயோஜனம். ஸோ சம்பந்தம் அபிதயமா இருக்கணும், அபிதயமும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பிரயோஜனமும் இருக்கும். 3 இருந்தாதான் பக்தியில கொண்டு போகும். புரியுதா? ஸோ இந்த சம்பந்த அபிதய பிரயோஜனங்கிறது ஒரு ஒரு ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உயர்ந்த நிலை தத்துவார்த்தம். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்தி சாஸ்திரியில படிச்சுட்டு யாராவது வந்து அபிதயனா என்ன, சம்பந்தம்னா என்ன, பிரயோஜனம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லணும். ஸோ இதுதான் இந்த விளக்கம். அந்த விளக்கத்துக்கு வந்து 3 ஆச்சாரிகளை வந்து நமக்கு உதாரணமா சொல்லிட்டாங்க. ஓகே, சம்பந்தத்துக்கு யார் அப்படின்னா சனாதன கோஸ்வாமி. சனாதன கோஸ்வாமியுடைய வழிமுறை கோட்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தத்தை எப்படி நிலைநாட்டணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அபிதயம் அப்படிங்கிறது ரூப கோஸ்வாமி. நம்ம படிக்கிற பக்தி ரசாமிர்த சிந்து, உபதேசாமிர்தம், இது எல்லாமே வந்து அபிதயமா நம்ம என்னென்னலாம் செய்யணும், எப்படிலாம் செய்யணும், எதெல்லாம் விட்டு விடணும், எதெல்லாம், அது எல்லாமே கொண்டு வந்தது இது. அப்புறம் ரகுநாத கோஸ்வாமி தன்னுடைய வாழ்க்கையில பல வருடங்கள் வந்து ராதா குண்ட்ல நம்ம படிச்சோம். எங்க படிச்சோம்? உபதேசாமிர்தம் படிச்சோம் இல்லையா? அந்த பிரயோஜனத்துக்கான நோக்கமா வந்து அவர் செயல்பட்டார். அவருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருந்தாலும், பௌதிக விஷயமா பெரிய செல்வந்தர் வீட்டுல பிறந்து எல்லாமே இருந்தாலும் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டு ஒழிஞ்சிட்டு வந்தார். ஸோ அதுதான் வந்து அந்த உதாரணம். ஸோ அதுக்கு வந்து அதுக்கான 3 முக்கியமான விக்கிரகங்கள், அது ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த் மற்றும் ராதா கோபிநாத். இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு 5500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கு அப்புறமா அவருடைய கொள்ளு பேரன் வஜ்ரணபா வந்து 3 முக்கியமான விக்கிரகங்களை உருவாக்கினது. என்னது? மதன் மோகன் விக்கிரகம். அதுக்கப்புறமா வந்த விக்கிரகங்கள்லாம் மற்றதுதான். ராதா ரமன், ராதா ஷாம் சுந்தர், ராதா தாமோதர். மாதாஜி மியூட் மியூட். ஸோ அதெல்லாமே வந்து அப்புறமா வந்தது. ஆனா வஜ்ரணபா வந்து உருவாக்கின 3 விஷயங்கள், கோயில்கள் என்னன்னா இந்த 3 விக்கிரகங்கள் தான். ஸோ இந்த விக்கிரகங்கள் அங்கங்க இதுவாகி கடைசியில ஜெய்ப்பூருக்குலாம் போய் அப்புறம் இப்ப வேற இடத்துல இருக்கு. ஜெய்ப்பூர்ல தான் இருக்கு. ஒண்ணு வந்து ஜெய்ப்பூர்ல இருக்கு, ஒண்ணு மொஹாலி பக்கத்துல, ராஜஸ்தான் பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அந்த விக்கிரகங்களை வந்து 3 விதமா பிரிக்கிறோம். அதாவது தலைப்பகுதி, கால் பகுதி, இடுப்பு பகுதி அப்படின்னு. ஸோ 3த்தையும் சேர்ந்து நம்ம பார்க்கும்போது ராதா ரமனை பார்க்கலாம். நீங்க வந்து விருந்தாவனில் போனீங்கன்னா ராதா ரமன். ஸோ முகம் பகுதி, அதாவது தலையிலேருந்து அந்த முகம் பகுதி வந்து ராதா மதன் மோகன் ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் அந்த கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ராதா கோவிந்த், அப்புறம் தாமரை பாதங்கள் ராதா கோபிநாத். ஸோ 3த்தையும் சேர்ந்து எங்க உருவாயிருக்கு அப்படின்னா ராதா ரமன். ஓகே, ஸோ இதனால 3மே நம்ம வந்து 3மே நமக்கு தேவை. 3த்தையும் நம்ம வந்து சரியா புரிஞ்சுட்டாதான் இது புரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சம்பந்த அபிதய பிரயோஜனம் அப்படி புரிஞ்சுதா? ஓகே, சரி, நம்ம பார்க்கறது வந்து 2வது அத்தியாயத்துடைய முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா உத்தம பக்தி. இப்ப நம்ம உத்தம பக்தினா என்ன பார்த்தோம்? உத்தம பக்தினா என்ன அர்த்தம்? உத்தம பக்தினா யாரை டிஃபைன் பண்ணுங்க? அந்நிய அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்யன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமம். சரி, ஸ்லோகம் சொல்லியாச்சு. இப்போ அது டெஃபினிஷன் சொல்லுங்க. ஒரு செயலையும் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காண்டி செய்யணும். அப்புறம் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் அவருக்காக செய்யப்படும் செயல் தான் வந்து உள்நோக்கம் இல்லாம இருக்கணும். அதான் முக்கியம். உள்நோக்கம் இல்லாம, பிரதிபலன் பார்க்காம இருக்கிறது உள்நோக்கம். பிரதிபலன் கூட ஒரு உள்நோக்கமா இருக்கும். நான் தான் சாம்பரம் வீசுறேன், நான் தான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேன் அப்படின்னு மாதிரி இருந்ததுன்னா அது உள்நோக்கத்தோட பண்றது. ஓகே, ஸோ நான் கிருஷ்ணனுக்காக பண்றது அப்படிதான். ஸோ இது வந்து உத்தமமான பக்தி. ஸோ நம்ம எல்லாரும் சேவை பண்றோம், ஆனா அதுல தந்தையுமே கிடையாது. ஆனா அது உத்தம பக்தியா இருக்கா அப்படிங்கறத அப்பப்போ நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் மெயின். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட். ஸோ கிளேஷாக்னி சுபதா மோக்ஷ லகோகிருத் சுதுர்லபா. ஓகே, சுதுர்லப சந்தர்ஷ விசேஷாத்மா கிருஷ்ண ஆகர்ஷினி. ஓகே, கிருஷ்ண ஆகர்ஷினிச்ச அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வந்து 6 விதமான முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உத்தமமான பக்தியினுடைய 6 கல்யாண குணங்கள் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. என்னது 6? கிளேஷாக்னி. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளேஷாக்னி 1, அப்புறம் சுபதா, அப்புறம் மோக்ஷ லகு, சுதுர்லபா சந்தர்ஷந்த விசேஷாத்மா ஸ்ரீ கிருஷ்ண ஆகர்ஷினி அப்படிங்கிறது. ஸோ இது என்னது? 6 ரொம்ப
உத்தமமான பக்தியுடைய குணநலங்கள் என்ன அப்படின்னா, யார் ஒருவனுக்கு இந்த உத்தமமான பக்தி கிடைக்கப்பெறுகின்றதோ, யார் ஒருவருடைய இடத்துல இந்த உத்தமமான பக்தி நிலை நிறுத்தி இருக்கின்றதோ, யார் ஒரு இடத்துல இந்த உத்தமமான பக்தி நல்லா வளர்ந்து இருக்கின்றதோ, அவனிடத்தில் இந்த கல்யாண குணங்களை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உங்களால் சரிவர புரிந்து கொள்ள முடியும். பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், பெரிய பெரிய ரிஷிகள், முனிவர்கள், உத்தமமான பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறும் வந்து நிலைச்சிருக்கும். ஓகே, அப்படின்னா ரூப கோஸ்வாமி என்ன சொல்ல வர்றார், இந்த ஆறும் வந்து வரணும், இந்த ஆறுமே வந்து அந்த உத்தம பக்திக்கான பகுதி. ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல என்னது கிளேஷா அக்னி. கிளேஷா அக்னி ஓகே, ரெண்டா பிரிக்கலாம் தமிழ்ல. கிளேஷா அக்னினா என்னது, பாவங்கள். அதாவது வந்து கிளேஷம்னா என்னது, இன்னல்கள் சொல்லலாம், கலங்கங்கள் சொல்லலாம், கெட்டதுன்னு சொல்லலாம், பாவங்கள்னு சொல்லலாம், எதுவாக இருந்தாலும் போகலாம். அது வந்து அக்னி, அது வந்து அழியறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கிளேஷா அக்னிங்கிறது என்னது, நம்ம செஞ்ச எல்லா விதமான இதெல்லாமே போய் எந்த விதமான துன்ப நிலையும் இல்லாத நிலை. ஸோ அதனால உத்தம பக்தியில இருக்கிறவங்களுக்கு வந்து துன்பம், அதாவது இன்பம் துன்பம் இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா விதமான பாவ விளைவுகள், பாவங்கள்ல இருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னது, கிளேஷா அக்னி. அந்த கிளேஷா அக்னிங்கிறது என்னது, எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள். ஸோ எல்லா விதமான பாவம் அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்து படிச்சோம், கர்மா, விகர்மா, அகர்மா. ஸோ என்ன கர்மா பண்ணா அந்த கர்மத்துடைய பலன் நமக்கு வெளியே வரும். ஸோ அந்த எல்லா விதமான பாவத்திலேருந்தும் கிளேஷா அக்னி வந்துடும், அது எல்லாமே வந்து அழிஞ்சிடும். அதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தர்றாரு. பெரிய காடு இருக்கு, இந்த காட்டுல வந்து திடீர்னு வந்து காட்டு தீ வந்ததுன்னா என்ன ஆகும், எல்லாம் அழிஞ்சு போயிடும், மரம்லாம் அழியும். மரம்லாம் அழியும் போது பெரிய பெரிய மிருகங்கள்லாம் என்ன பண்ணும், அப்படி அப்படி அந்த அவங்களால ஓட முடியும், இல்லைன்னா நடக்க முடியும், இல்லைன்னா வந்து பறக்க முடியும்னா அந்த மிருகங்கள்லாம் பறந்து போயிடும். ஆனா இந்த ஊர்வன அப்படிங்கிற பரப்பனெல்லாம் பறந்து போயிடும். ஊர்வனா இந்த பாம்பு மற்ற சின்ன விஷயங்கள்லாம் அதனால எங்க போனாலும் போக முடியாது இல்லையா, ரொம்ப தூரம் போக முடியாது. அதெல்லாம் வந்து என்ன ஆகிடும், அது காட்டு தீல எரிஞ்சு போயிடும். அது மாதிரிதான் உத்தமமான பக்தி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சாதாரணமா இருக்கிற கீழ்நிலை இருக்கிற எல்லா விதமான அந்த பாவ விளைகள்லாம் வந்து சாம்பலாகிவிடும் அப்படிங்கிற. ஸோ இது வந்து 3 விதமான நிலைகள்ல நமக்கு வரும். ஒண்ணு என்ன சொல்றது, கெட்ட செயல்கள், தவறான செயல்கள், தவறான எண்ணங்கள், அப்புறம் தவறான புரிந்துணர்வு, நமக்கு சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது. ஸோ ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து தப்பா பண்ணிருப்போம், இல்ல தப்பா வந்து நடந்துட்டு இருப்போம், இல்ல தப்பா யோசிப்போம், தப்பா ஆசைப்பட்டு இருப்போம். இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். எப்ப அழிஞ்சு போயிடும், பக்தி செய்ய ஆரம்பிச்சா. எப்ப அழிஞ்சு போயிடும், தூய்மையான பக்தி செய்ய ஆரம்பிக்கும் போது அது அழிஞ்சு போயிடும். ஓகே, ஞானமும் வந்து வளரும், அறியாமை போய்விடும். ஓகே, ஸோ உத்தம பக்தியோட உயர்ந்த நிலை என்ன, கண்டிப்பா உயர்ந்த ஞானம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும், பாவ விளைகள்ல இருந்தும் வந்துடும், தேவையற்ற ஆசைகள் வந்து போகாது, தேவையற்ற செயல்களையும் தவறான செயல்களையும் வந்து ஈடுபட மாட்டோம். இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்தது இந்த ஓகே, ஒரே விஷயம். ஹரே கிருஷ்ணா. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதான் வந்து கிளேஷாக்னியோட டெஃபினேஷன். அடுத்தது வந்து அந்த கிளேஷாக்னியே வந்து எப்படி பிரிக்கப்படுது, நமக்கு பாவங்கள் வந்து நம்ம பாவ விளைகள் நம்ம வந்து படிச்சிருப்போம். நம்மளுடைய கர்ம வினை வந்து புனர்ஜென்மத்திலேருந்து வர்றது. ஓகே, புனர்ஜென்மத்திலேருந்து வர்றது, இந்த ஜென்மால பண்றது, அப்புறம் இந்த ஜென்மாலேருந்து நமக்கு வந்து அடுத்த ஜென்மா போகும்போது சில பாவங்களுடைய விளைவுகள், கர்மாவுடைய வினை பயன் நமக்கு அடுத்த ஜென்மா போகும். ஓகே, ஸோ அப்ராப்த கர்மம், பிராரப்த கர்மம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்ராப்த கர்மம்னா இன்னும் வரல, அப்புறமா வரும், ஏற்கனவே வந்துடுச்சு அப்படின்னா அதை அனுபவிச்சாங்க இல்லையா. அதனால சில பேர் ரொம்ப நல்லா இருக்கும், திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது விதத்துல பாவங்கள் செஞ்சதுக்கான பலனா சில கெட்ட விஷயங்கள் சிலதான அனுபவிப்பாங்க. இவங்களுக்கா இப்படி நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாவ விளைவு வந்து எப்ப வளரும், எப்ப வந்து அது வளரும் தெரியாது. ஸோ எப்ப வேணா திடீர்னு வளரும். சில பேருக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாவ விளைவு எப்ப வரும் அப்படிங்கிறத முன்னாடியே நிர்ணயம் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்தாற போல அது வரும். ஆனா உத்தம பக்தியில இருக்கும்போது இந்த 4 விதமான பாவங்களும் போய்விடும் அப்படிங்கிறார். என்ன 4 விதமான பதம்,
அப்ராரப்த ஃபலம் பாபம் கூட்டம் பீஜம் பலோன்முகம் அப்படிங்கிறார். ஓகே, கிரமேணைவ பிரலீயதே விஷ்ணு பக்திர் ஆத்மானாம். ஸோ விஷ்ணு பக்தியை செய்ய ஆரம்பிக்கும் போது, இது யார் சொல்றது? ரூப கோஸ்வாமி சொல்றார். நீங்க விஷ்ணு பக்தியை செய்ய ஆரம்பிச்சீங்க, பகவான் விஷ்ணுவை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி அவருக்கு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த 4 விதமான பாவங்கள்ல இருந்து, அதாவது 4 விதமான பாவங்களுடைய விளைவுகள் வந்து எப்ப வரும்னே தெரியாது. அது என்னது? கூட்டம், அப்ராரப்த ஃபலம் பாபம் கூட்டம் பீஜம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னது? அப்ராரப்தனா இன்னும் வளரவே இல்லை, இன்னும் வரவே இல்லை. அது வந்து எந்த ஜென்மால எப்ப வரும்னே தெரியாது, அது அப்படியே இருக்கும் இல்லையா? ஆனா பக்தி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுவும் போயிடும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? பகவத்கீதை என்ன படிச்சோம்? ஞானம் வளர வளர நாம் செய்த பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். எல்லாம் என்னது? இந்த ஜென்மால பண்ணதும் சரி, இதுக்கு முன்னாடி ஜென்மால பண்ணதும் சரி, அப்ராரப்தமா உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னும் அதோட பலன் நமக்கு வெளியே வரல, அதுவும் போய்விடும் அப்படிங்கிறார். ஓகே, அதான் அப்ராரப்த. ஓகே, ரெண்டாவது கூட்டம். கூட்டம்னா என்னது? உள்ள இருக்கு, இன்னும் வளர ஆரம்பிக்கல, அப்படியே வந்து மண்ணுக்குள்ள இருக்கு. ஓகே, மண்ணுக்குள்ள இருக்கு, அது அன்மேனிஃபெஸ்டட் அப்ராரப்தல இருக்கு, இன்னும் வளரல, கூட்டமா இருக்கு, சின்னதா இருக்கு. எப்ப வேணா இந்த ஜென்மாலே அது வளரலாம். அதாவது வளரலாம் என்ன அர்த்தம்? அந்த பாவம் அந்த பாவ விளைவு நம்மை வந்து தாக்கும், நமக்கு அதோடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. கெட்ட பலனை தான் இருக்கும் இல்லையா? அதான். மூணாவது என்னது? பீஜம். ஓகே, பீஜம்ங்கிறது என்னது? பொதுவா பீஜம்னா விதை. அந்த விதை வந்துருச்சு, கொஞ்சம் சின்னதா வளர்ந்துடுச்சு, இன்னைக்கு வேணா அது பாவம் நமக்கு வந்து சேரும், அதோட அந்த விளைவு நம்ம வந்து சேரும், நம்மளை தாக்கும், நமக்கு வந்து அந்த துன்பம் வந்து சேரும். ஓகே, ஸோ அப்ராரப்தம், கூட்டம், பீஜம், பிராரப்தம். பிராரப்தம்னா வளர்ந்துடுச்சு. இப்ப நம்ம ஏதோ ஒரு விதத்துல சில பேருக்கு வந்து கொரோனால மாட்டிட்டு இருப்பாங்க, சில பேருக்கு இந்த வியாதி அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த ஜென்மால நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதுவும். ஸோ என்ன சொல்ல வர்றாரு ரூப கோஸ்வாமி? அப்ராரப்த ஃபலம் பாபம் கூட்டம் பீஜம் ஃபலோன்முகம் கிரமணேவ பிரலீயதே விஷ்ணு பக்தி ஆத்மனா. ஸோ என்ன பாவம் இருந்தாலும் சரி, நீ முன்னாடி பண்ணது அது இன்னும் உங்களுக்கு வரவே இல்லை, அடுத்த இன்னும் ஒரு 3 ஜென்மாக்கு அப்புறம் வரப்போகுது அப்படின்னா கூட அது எல்லாமே வராம போயிடும். இல்ல இந்த ஜென்மால கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு டயபெட்டிக்கா வரப்போகுது, இன்னும் 4 வருஷம் கழிச்சு முட்டு வலியா வரப்போகுது, இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டமா வரும், என்ன ஆனாலும் சரி நம்மளுடைய பாவ விளைவுகள் வந்து அது போய்விடும் அப்படிங்கிறது. எப்போ? உத்தம பக்தியில் இருக்கும்போது. நல்லா நான் வச்சுக்கோங்க, கிளேஷாக்னி அப்படிங்கிறது என்னது? உத்தம பக்தியில வரும்போது எல்லாமே வந்து அழிந்து விடும். எது? அப்ராரப்தமா இருக்கிறது சரி, கூட்டமா இருக்கும் சரி, பீஜமா கொஞ்சம் வரப்போகுதுங்கிறது, அப்புறமா பிராரப்தமா வெளியே வந்துருச்சு ஆல்ரெடி, 4மே வந்து அழிந்து விடும் அப்படிங்கிறார். ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல உங்களுக்கு கொஸ்டின்ல வாங்கி கேட்கும். என்ன கொஸ்டின் கேட்பாங்க? 4 விதமான இந்த பாவ விளைவுகள் என்ன அப்படின்னா எங்கேருந்து வரும் அப்படின்னா இது 4 எழுதணும். என்னது? அப்ராரப்தம், கூட்டம், பீஜம், பிராரப்தம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது எதனால வர்றது? நமக்கு வந்து கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், தவறான எண்ணங்கள், அறியாமை. ஸோ நம்ம பாவம் செய்யறதுக்கான நோக்கமே என்னது? நம்மளுடைய ஆசைகள் தப்பான ஆசைகள், நம்மளுடைய செயல்கள் தப்பான ஆசைகள், நம்மளுடைய அறியாமை. இந்த அறியாமை இது 3த்துனாலதான் நம்ம வந்து விகரமா செய்யறோம். நம்ம கர்மா வினை பிரகாரம் நமக்கு வந்து பாவம் வருது. புரியுதா? இந்த 3 நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ராங் ஆக்ட்ஸ்னா தவறான செயல்கள், ராங் டிசையர் தவறான எண்ணங்கள், தவறான புரிந்துணர்வு, ஏன்னா தப்பா நமக்கு வந்து புரியல. ஸோ அதனாலதான் நம்ம வந்து பாவமே செஞ்சிருக்கோம், பாவம் செஞ்சுட்டு இருந்திருக்கோம், அதோட விலை பயனா நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாரு? இந்த முதல்ல இது போயிடும் அப்படிங்கிறார். ஸோ எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்றாரு, நீ உத்தமமான பக்திக்கு வாமா, நீ சாதாரண பக்தியிலேருந்து, சாமானிய பக்தியிலேருந்து, சாதன பக்தியிலேருந்து உத்தமமான பக்திக்கு வரும்போது கவலையே பட வேண்டாம். என்ன கவலைப்பட வேண்டாம்? பாவ விளைகள் எல்லாம் வந்து போய்விடும். என்ன பாவ விளைகள்? வர வேண்டியது, வந்தது, வராம இருக்கிறது எல்லாமே போய்விடும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? டவுட் இருக்கா அதுல? பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு, ஒரே ஒரு டவுட்டு. இந்த நோய், இறப்பு, முதுமை அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்றது எல்லாருக்கும் வரும் அப்படின்னு இருக்கோம். இது வந்து இந்த பாபம் வந்து ஒரு உடம்பு சரியில்லாததே பாபத்தினாலதான் வருதுன்னு சொல்றது. உடம்பு சரியில்லாமங்கிறது வந்து சில காரணங்கள்னால, சில விளைவுகள்னால பாவங்கள்னாலையும் இருக்கலாம், நம்மளுடைய செய்கைகள்னாலும் இருக்கலாம். ஓகே,
ஸோ சில பேருக்கு வந்து செய்கைகள்னால இருக்கும், சில பேருக்கு வந்து முன்னாடி செஞ்ச பாவ விளைவுகள்னால இருக்கும். ஸோ அது அந்த அந்த உடல் சார்ந்த விஷயங்கள்னு வரும்போது அது நம்ம வந்து அது அது எப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நமக்கு தெரியாது, இதுல எவ்வளவுதான் சொன்னாலும் இது இதனால வந்ததுன்னு நம்ம எதுவுமே வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. வந்திருக்கலாம், வராம இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அவ்வளவு. ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஒரு டவுட் பிரபு. சொல்லுங்க. கிருஷ்ணர் வந்து சந்தோஷமா இருக்காரு நம்மளுடைய பக்தி இல்லைன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது பிரபு? நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா அவர் சந்தோஷமா இருக்காருன்னு அர்த்தம். நீங்க இன்னைக்கு காலையில ஏஞ்சி சேவை செய்யறீங்க, காலையில ஏஞ்சி சாண்டிங் பண்ண முடிஞ்சுன்னா ஒரு திருப்தி கிடைச்சதுன்னா அவர் திருப்தி அடைறான்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய பிரதிபலன் எப்படியோ அதுக்கு தகுந்தாற் போல அவருடைய பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம வந்து அதுல சந்தேகமே பட வேண்டாம். இது இன்னும் சந்தேகப்படணும்னா ஒண்ணும் இல்லை, நீங்க யாருக்காவது சேவை பண்ணுங்க, அந்த சேவை பண்ணும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் கிடைச்சி திருப்தியா அவங்க வந்து சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பா கிருஷ்ணர் சந்தோஷப்படணும். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, யாராவது வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டீங்க அப்படின்னா அவங்க திருப்தியா வயிறு நிறைய சாப்பிட்டு போகும்போது அவங்க வந்து சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து கிருஷ்ணர் சந்தோஷப்படுவார். அதனாலதான் வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு, நீங்க உங்களுடைய சொந்த சாதனா சொந்த சேவை மூலமா வந்து நீங்க திருப்திப்படுறது. அதை விட உயர்ந்த திருப்தி என்னன்னா பக்தர்களுக்கு சேவை செய்யும் போது அவர்கள் சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. அமிர்தேஸ்வரி வந்தது. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த பிராரப்தம் அப்படின்றதும் ஃபலோன்முகம் ரெண்டும் ஒண்ணுதானா பிரபு? ஃபலோன்முகம்னா வெளியே வருதுன்னு அர்த்தம். பிராரப்த ஃபலோன்முகம்னா ஃபலம். அது ஒரே விஷயம். ஓகே. சாரி மாதாஜி. சோ அந்த ஸ்லோக பிராரம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோகத்தோட என்னது, அபிராரப்த ஃபலம் முகம். அதாவது வந்து அந்த பலன் அதுதான், அபிராரப்த ஃபலம், அவ்வளவுதான். ஓ ஓகே. தேங்க்யூ. வேற என்ன புரிஞ்சுதா? இந்த இந்த நீங்க நான் வந்து ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறேன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்லாம் வந்து உங்களுக்கு கிளியரா புரியணும். சரியா? சரி, ஓகே. இன்னைக்கு இந்த 6 நம்ம பார்த்தாகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிளேஷாக்னி இப்ப பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து இதெல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரூப கோஸ்வாமி என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லா கிரந்தங்கள்ல இருந்தும் முக்கியமான ஸ்லோகத்துல இருந்துலாம் எடுத்துட்டு வந்து அதுக்கு நமக்கு உதாரணம் கொடுக்குறாரு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாகவதம் 4வது ஸ்கந்தத்துல இருந்து 6வது ஸ்கந்தத்துல இருந்து இந்த யதா பாத பங்கஜ பலச விலாச பக்தியா இந்த ஸ்லோகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். ஸோ அவர் என்ன பண்ணாரு, பாகவதம், இந்த விஷ்ணு புராணம், நாரத பஞ்சராத்திர விதி, இந்த புத்தகங்கள்ல இருந்துலாம் வந்து நமக்காக என்ன பண்றாருன்னா இதை கொண்டு வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா தராரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத நமக்கு சொல்றாரு. சரியா? அவர் நிறைய அனாலஜி தரார், நிறைய வந்து சொல்றாரு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொண்டு போறது அப்படின்னா, எப்படி வந்து பொதுவா நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போறோம். இப்ப இந்த கொரோனாக்கு வந்து வைரஸ் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முன்ஜாக்கிரதையா வந்து அந்த தடுப்பூசி போட்டுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி பௌதிக விஷயமா இருக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து தடுப்பூசி மாதிரி வந்து இந்த உத்தமமான பக்தி கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லா விதமான ப்ரொடெக்ஷன், அதாவது இந்த பாதுகாப்பு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து நல்ல நிலை, அதாவது வந்து கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது. இது மாதிரி நான் உங்களுக்கு இப்ப இந்த உதாரணம் சொன்னேன். எப்படி பாம்பு மற்றும் ஊர்வனம் எல்லாமே வந்து பெரிய காட்டு தீல அழிஞ்சு போயிடும். ஸோ அது மாதிரி வந்து உத்தமமான பக்தியில வர 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 ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நிலை கிடைக்கும். ஆனா கிருஷ்ண உணர்வுல சரியா வந்து பயிற்சி பண்ணாம, கிருஷ்ண உணர்வுல சரியா வந்து அவன் வந்து இல்லாம இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த விதமான இதுலயும் இல்லாம அதுலயும் இல்லாம இருக்குது. சில சமயம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பியும் வந்து கீழே போய் விழுது. ஓகே, அதுதான் வந்து நம்ம பார்த்திருக்கோம். கஜஸ்நானம்னா என்னது, நல்லா வந்து விருந்தாவனம், மதுரா எல்லாம் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்துட்டு மறுநாள் வந்து திருப்பியும் வந்து ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பேர் வந்து நான் இங்க போறேன் அங்க போறேன்னு திருப்பி வந்து வா, அது ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு போலாம் வா அப்படின்னு. ஸோ என்னதான் வந்து அந்த பக்தி எல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்து கடைசியில அதெல்லாம் என்ன ஆகும், ஏதோ வந்து டூர் போன மாதிரி, ஏதோ வந்து ஆன்மீக சுற்றுலா பயணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா
அது என்னது கிட்டத்தட்ட யானை வந்து மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தான். நல்லா வந்து தரிசனம்லாம் பண்ணிட்டு வருவாங்க. தரிசனம் வந்துட்டு அப்புறம் வந்து பண்றதுலாம் வந்து என்னது திருப்பியும் தவறான செயல்களில் ஈடுபடுறது, தவறான எண்ணங்கள்ல இது பண்ணுதுன்னா அது வந்து மறுபடியும் அவங்களை இந்த இதெல்லாம் மாட்டி. ஓகே, ஸோ அதனாலதான் அந்த அந்த இது விஷயங்கள்லாம் நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பிரபாத் வந்து இன்னொரு உதாரணம் தராரு. இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளுடைய உடம்புல வந்து சில ரொம்ப தீராத ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா அதை கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அந்த வியாதியிலேருந்து நம்ம வெளியே வருவோம். அதனாலதான் உத்தம பக்திக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். என்ன ஸ்ட்ராங் ட்ரீட்மெண்ட்? கண்டிப்பா நான் செய்வேன், கண்டிப்பா நான் அதை விட்டுருவேன், கண்டிப்பா அதனால தான் ப்ரொபோசல் காப்பியை விடுங்க, டீ காப்பி சாப்பிடாதீங்க, சாக்லேட் சாப்பிடாதீங்க, வெளியே சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு திருப்பி அவர் சொல்றாரு அப்படின்னா அந்த அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த உணர்வு வந்தாதான் உத்தம பக்திக்கு போக முடியும். இல்லைன்னா போகவே முடியாது. இல்லைன்னா சாமானிய பக்தியிலேயே உட்கார்ந்து இருக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த நாளும் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இந்த பொருளுரை மாதிரி எப்படி வந்து இந்த உத்தம பக்திக்கு வரத்துக்கான வழிமுறை என்ன, பாவங்கள் எப்படி போகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அடுத்தது கிளேஷாக்னி சுபதா. ரெண்டாவது வந்து சுபதா. சுபதானா என்ன அர்த்தம்? சுபம், சிவபெருமான் நம்ம சொல்லுவோம், சிவம் மங்களம் அப்படின்னு. சுபதா அப்படின்னா எல்லா விதமான நல்ல மங்களகரமான விஷயங்கள், மங்களகரமான காரியங்கள், மங்களகரமான குணநலன்கள் அவங்களுக்கு வந்துடும். ஓகே, சர்வ ஜக பிரியானாம் அனுகிருதாத சத்குணாக. அழகான ஸ்லோகம் அது. ஓகே, இந்த 4 விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. என்னது? 4 விதமான மங்களகரமான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அதனால்தான் வந்து உயர்ந்த பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள்கிட்ட பேசும்போதோ சரி, அவங்களுடைய சங்கம் எடுத்துக்கும் போதோ சரி, ஆச்சாரிய சங்கம் இருக்கும்போது இது 4 நம்மளால வந்து புரிக்க முடியும். ஓகே, சத்குணாகா. அப்புறம் வந்து அவங்க கிட்ட வந்து ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நல்லது நடக்கும். ஓகே, அதனால்தான் வந்து அந்த தூய பக்தர்கள்கிட்ட வந்து அந்த தேஜஸ், அந்த ஒளி, இல்லைன்னா அந்த மங்களகரமான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாவ விளைவுகளும் சரி எதுவுமே வந்து அவங்கள அணுகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? சர்வ ஜகப்பிரியா. சர்வ ஜனான்னு சொல்லலாம், சர்வ ஜெகப் சொல்லலாம். சர்வ ஜனப்பிரியானாம். இப்போ வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து பிரகலாத் மகாராஜன், இல்ல துருவா, இல்லைன்னா வந்து யுதிஷ்டிரன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அவங்கள. யாருக்குமே வந்து இந்த 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 பிரபுஜியை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு நல்லவர் அப்படின்னு வந்து. ஸோ இப்ப வந்து பிரகலாதனை பார்த்தீங்கன்னா வந்து சூதர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்திரன், தேவாதி தேவர்களுக்கும் வந்து பிரகலாதன் பிடிக்கும். பிரகலாதன் வந்து எந்த ஒரு அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அவனுக்கு வந்து யாருக்கிட்டே அவனுக்கு வந்து பகைமையே கிடையாது, இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த மங்களகரமான விஷயத்துல முதல் விஷயம் என்ன? உத்தம பக்தியில நீங்க மேலும் முன்னேற செய்ய போக உங்களுக்கு சர்வ ஜகப்பிரியானா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். யாரையுமே வந்து இவங்களுக்கு தான் நடக்கணும், இவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். அதுதான் அவங்க வந்து விரும்புவாங்க. நாரதர் வந்து பாகவத்துல வந்து பிரகலாத் மகாராஜனை வந்து சொல்லும் போது ரொம்ப அற்புதமா சொல்லுவார். ஓகே, என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஜீவாத்மா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன ஜீவாத்மா? எல்லாரையும் வந்து சுகமா இருக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயங்கள். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றவங்க எக்கெடுக்கிட்டு போனா என்ன அப்படின்னு நினைச்சாலே வந்து அது உத்தமமான பக்தி கிடையாது. இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறவங்க வராங்க, இல்லைன்னா வந்து ரோட்ல ஏதாவது ஒரு இது பாக்குறோம், எல்லாரையும் எப்படி நம்ம சமமா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, எல்லாரையும் நம்ம வந்து அவங்களுக்கு அனுசரணிச்சு போறோமோ, அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறோமோ, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த காருண்யமா இருக்கோமோ, அப்போ உத்தமமான பக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ அதனாலதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து எல்லா இடத்துலயும் அந்த அந்த பாவம் இருக்கணும். அவங்களும் வந்து எல்லா இடத்துலயும் யாரை பார்த்தாலும், யாரை பேசினாலும் அவங்கள வந்து நல்ல ஒரு கொடுப்பாங்க. ஓகே, இதான் வந்து அனுகிருதாதா. ஓகே, சர்வ ஜெகப்பிரியானம் அனுரக்தானா எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். இப்ப ராமன், இப்ப நீங்க வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், ராமர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ராமனை பிடிக்கும். ராமனுக்கும் எல்லாரையும் பிடிக்கும்.
அதுதான் முக்கிய விஷயம். ராமன் யாரையுமே வந்து எனக்கு இவன் வேண்டாவன், இவன் வேண்டாதப்பட்டவன் அப்படிங்கிறதே பார்க்க மாட்டாரு. எல்லாரையுமே வந்து அவருக்கு பிடிக்கும், அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, புரியுதா? இந்த 2 பாயிண்ட்டும். 3வது பாயிண்ட் சத்குணா. சத்குணானா சாத்விகமான, சாது நிறைந்த அந்த சாத்விகமான குணநலங்கள் அவங்க இடத்துல நிலைச்சிருக்கும் அப்படிங்கிற. ஓகே, அந்த சுகம், அந்த அந்த நிலை வந்து நல்லபடியா இருக்கும். அப்படிலாம் இருந்ததுன்னா எப்பவுமே சுகமா இருப்பாங்க, எப்பவுமே அந்த மகிழ்ச்சியான நிலையில அவங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க கிட்ட வந்து பேசும்போதே உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். அவங்க கிட்ட பேசும்போதே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்கள பார்த்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்க கிட்ட ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன திருப்தி கிடைக்கும். இதெல்லாம் தான் என்னது? சுபதா. சுபதானா அந்த சுபமான மங்களகரமான விஷயங்கள் நிறைந்திருக்கும். அவங்க எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க, எல்லாருக்கும் நல்லவா இருக்கணும் அப்படிம்பாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அவங்கள எல்லாரையும் பிடிக்கும், அவங்களுக்கும் எல்லாரையும் பிடிக்கும். நம்பர் 3, குணநலங்கள் நிறைந்திருக்கும். நம்பர் 4, அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மகிழ்ச்சி இன்பம் அகைன் 3 விதமா வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. என்னது? விஷய சுகா அல்லது வைஷ்ய சுகா சொல்லலாம். விஷய சுகா இல்ல 2வது பிரம்மண சுகா இல்ல பிராமண சுகம், ஐஸ்வர்ய சுகம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பகவான் கிட்டேந்து, பகவான் மூலமா பகவான் அந்த பரமானந்த நிலையில கிடைக்கிறது வந்து ஐஸ்வர்ய சுகம். அடுத்தது வந்து முக்தி, அதாவது ஜீவாத்மா நிலையிலேருந்து அந்த பகவான் கிட்ட இருந்து போறதுக்கான அந்த முக்தி நிலை கிடைக்கப்படுறது பிரம்ம சுகம். அப்புறம் வந்து விஷய சுகம், இதெல்லாம் பௌதிக விஷயமான சுகங்கள். எல்லா விதமான சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது. நீ கவலையே பட வேணாம். இந்த உத்தமமான பக்தர்களோட நம்ம சங்கம் வச்சுட்டு உத்தமமானவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த 4 விதமான மகிழ்ச்சி கிடைக்கும், 3 விதமான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். என்னது? விஷய சுகம், எல்லாம் நல்லது கிடைக்கும். இப்ப இந்த ஜாதக நீங்க வந்து ஜோசியக்காரர்கிட்ட போய் கொண்டீங்க, எல்லா நல்லா நடக்கும், இது போனா கிடைக்கும், இது கிடைச்சிடும். சோ உத்தமமான பக்தியில வந்ததுன்னா பௌதிக விஷயமா நீங்க கவலையே படலாம், எல்லாமே நல்லா நடக்கும். முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கவலைப்பட வேணாம் முக்தியை பத்தி. நீங்க முக்தி இப்ப அடுத்தது பார்க்க போறோம். ஓகே, அடுத்தது பார்க்கும்போது முக்தியை பத்தி பார்க்கும்போது கவலைப்பட தேவையில்லை. 3வது பகவானுடைய சம்பந்தம், பகவானுடைய தொடர்பு, பகவானுடைய இது அந்த அந்த உத்தமமான நிலைக்கு நேரடியாக கிடைக்கும். அந்த சச்சிதானந்தமா இருக்கிற அந்த நிலை கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து சுபதா. கிளேஷாக்னி பார்த்தோம், இப்ப சுபதா பார்த்தோம். ஓகே, அடுத்தது ஹரே கிருஷ்ணா பிரபு, ஒரே ஒரு சின்ன டவுட். அனுரக்தத்தான்னா ஒரே வரியில ஒரு வார்த்தையில தான், எனக்கு அது புரியல. எது மாதிரி சொல்றீங்க? புரியல. அந்த செகண்ட் இது அனுரக்ததா. அனுரக்ததா அப்படின்னா எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் தானே பிரபு? சர்வ ஜனப்பிரியம் சொன்னேன். ஐ திங்க் 2 சேர்த்து சொன்னாலும் கொஞ்சம் குழம்பிச்சு நினைக்கிறேன். முதல்ல நான் சொன்னது வந்து எல்லாருக்கும் நன்மை பயக்கணும்னு அவங்க விருப்பப்படுவாங்க. நான் 2 சேர்ந்து தான் நான் பார்க்கணும். பட் உங்களுக்கு சொல்றேன். இப்ப உங்களை நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன நினைச்சுப்பீங்க? ஆஹா, இவன் என் மேல வந்து ரொம்ப பிரியமா வச்சிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என் மேல பிரியம் வரும். ஓகே, அது மாதிரி பகவான் இடத்துல தூய்மையான பக்தர்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா அனுரக்ததா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வந்து அவங்கள வந்து எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். அந்த கேரக்டருக்கு பேர் அதத்தான் அனுரக்ததான்றது. அந்த கேரக்டர், அந்த குணம், அந்த குவாலிட்டி பேர் அனுரக்ததா அப்படின்னு. சர்வ ஜெகத் பிரியானாம் இல்ல சர்வ ஜெகத் பிரியானாம் சொல்லலாம், சர்வ ஜனப்பிரியானாம் சொல்லலாம். சர்வ ஜெயப்பிரியானா எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பிடிக்கிறதுனால எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும், யாரையும் வந்து பார்க்காம சமமா பாக்குறது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அனுரக்தம். 2மே சேர்ந்து நம்ம பார்த்தா உங்களுக்கு புரியும். பட் தனித்தனியா பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சத்குணா புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? போலாம் பிரபு. ஸோ இதுல வந்து பிரபு அது டீட்டெயிலா பிரபுல அந்த நீங்க அதோடைய பொருள் நீங்க படிச்சீங்கன்னா நிறைய எழுதுவார். ஓகே, நீங்க அந்த இந்த சாப்டர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து சுபதா, அந்த மகிழ்ச்சினா என்ன. இப்போ கிருஷ்ணர் வந்து சாதாரணமா வந்து லிபரேஷன், நீங்க வந்து உத்தமமான பக்தியில முன்னேற லிபரேஷன் உங்களுக்கு வந்து கவலையப்பட தேவையில்லை. முக்தி அது வந்து வீட்டு வாசல்ல வந்து கதவு தட்டும் அப்படின்னு பில்லோமங்கல் டாக்கூர் இல்ல, அதை பத்தி கவலையப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ அதனாலதான் தூய்மையான பக்தி ஒருத்தங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா மனுஷானாம் சகசிரேஷம் கச்சித். ஸோ பல கோடி வருஷங்கள்ல பல ஆயிரக்கணக்கான மனுஷங்கள்ல ஒருத்தனுக்கு அந்த
உத்தமமான பக்தி கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறார். ஓகே. ஸோ பொதுவா வந்து இந்த மகிழ்ச்சியை பத்தி பேசும்போது யோகிகளை பத்தி பேசுவார். யோகிகள்னா இந்த சாரி இந்த தியான யோகம் செய்து மிஸ்டிக் யோகா, அதாவது வந்து வந்து காத்துல வந்து பறக்கிறேன், நான் வந்து கூடு விட்டு கூடு பாயிறேன், தண்ணீர் மேல பறக்கிறேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா பௌதிக விஷயமா இந்த பல ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல பாதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த அயன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்துலயே பறக்கிறது, ஏரோப்ளேனே இல்லாம பின்னாடி வந்து ஒரு ட்ரோனை மாட்டிட்டு பறக்கிறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி தண்ணியில நடக்கிறது இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா நடக்க ஆரம்பிச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அப்படின்னா என்ன, அந்த காலத்துல செஞ்ச இந்த இந்த யோகிகள் மாதிரி இந்த சித்தர்கள், வாங்க தமிழ்நாடுல சொல்லணும் சித்தர்கள், இங்க சித்தலோ நிறைய சித்தர்களை பத்தி படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த பாம்பாட்டி சித்தர், இந்த சித்தர், அந்த சித்தர், நிறைய சித்தர் இருக்காங்க, போகன், இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் தான். அவங்கெல்லாம் வந்து நிறைய சித்து வேலைகள்லாம் செஞ்சு நல்லா இருப்பாங்க. அது மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கன்னா இருக்காங்க. ஆனாலும் இவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த அந்த சித்தர்கள் மாதிரி இப்ப இருக்க சயின்டிஸ்ட் பண்ண முடியாது. திடீர்னு ஓரளவுக்கு ஏதோ பண்ண முடிஞ்சாலும் சரி, ஓரளவுக்கு நம்மளால வந்து அந்த விஷயங்களை பார்த்தா என்னடா இந்த காலத்துல வந்து இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப அது என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னும் அந்த சித்தர்கள் மாதிரி வரல அப்படிங்கிறார். எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த சித்த நிலையில இருக்கிறவங்க மாதிரி இப்ப வரல. சயின்டிஸ்ட்லாம் வந்து அந்த சித்தர்களோட காம்படிட் பண்றாங்க, அவங்களோட வந்து போட்டி போட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க, ஆடுல இருந்து மாடு, மாடுல இருந்து என்னென்னமோ பண்றாங்க. ஆனாலும் அந்த சித்தர்கள் மாதிரி கிடையாது அப்படிங்க. ஓகே. எதுக்கு சொல்றாரு அப்படின்னா வந்து இது எல்லாமே பௌதிக விஷயமான விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால இதை பத்தி நீங்க பெருசா வந்து கவலைப்படணும் அப்படிங்கிற நிலை இல்லை அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணர் கூட இருந்தோம் நம்ம முகுந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா முக்தி கொடுக்கின்றவர் அப்படின்னு. ஸோ பக்தி செய்ய 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 அந்த முகுந்தன் நம்ம வழிபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த முக்தி நிலை நமக்கு வந்து ரொம்ப சுலபமா கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி. மோக்ஷ லகு கிருத் அப்படிங்கிறது. மோக்ஷ லகு அப்படின்னா வந்து ரொம்ப சுதர்ல ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா கிடைச்சிரும் அப்படிங்கிறது. ஓகே. ரொம்ப லைட்டா ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைச்சிரும். ஓகே. அதுக்கு வந்து 2 ஸ்லோகங்களை சொல்லணும். நாரத பந்தராத்திர விதியில இருந்து கொண்டு வரும். மோக்ஷ லகு திரத் மனகீவ பிரசுத்தியம் ஹிருதயே பகவத் ரத்குள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து நமக்கு வந்து நல்லா வளரணும், சாப்பிடணும், முன்னேறணும், அப்புறம் வந்து சேவைகள் செய்ய ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறமா வந்து பகவானுடைய திருவிடை தாமரைகளை வந்து சரணடையணும். இதெல்லாம் நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த முக்தி வந்து ரொம்ப சாதாரணமா கிடைச்சிடும் அப்படிங்கிற பாடம். முக்தியும் வந்து ஈஸியா கிடைச்சிடும். அதனால முக்தியை பத்தி நீங்க வரி, அது எப்போ உத்தமமான பக்தி செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கவலையப்பட தேவையில்லை. இது 3வது. ஓகே. ஸோ முதல்ல பார்த்தது என்னது? முதல்ல என்ன பேரு? क्लेशादिनी क्लेशाग्नि शुभदा बदा मोक्ष लगदाति. ஓகே. அது சுதுர்லபா இன்னும் கொஞ்சம் சாரி மோக்ஷ லகு பார்த்தோம். சுதுர்லபா அதாவது வந்து சுதுர்லபானா என்ன அர்த்தம்? துர்லபா அப்படின்னா துர்லபமானவ அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஜனம சஞ்சங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா பக்தி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப சுதுர்லபமா ரொம்ப ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ப வந்து சாதாரண பக்தியிலேருந்து சாமானிய பக்தியிலேருந்து உத்தமமான பக்தி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதாவது தனித்துவம் வாய்ந்து தனிமையா உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதுவா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இது தனித்துவம் வாய்ந்து யூ வில் பி செப்பரேட்லி நோன். உங்களால வந்து ஈஸியா வந்து பார்த்து தெரிஞ்சிடும். இந்த 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 என்ன சொல்றது, சாதனா பக்தியிலேருந்து சாமானிய பக்தியிலேருந்து நம்ம முன்னேறி கொண்டு போகும்போது அது வந்து எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டங்கள்லாம் போய் நமக்கு வந்து அந்த பக்தி உத்தமமான பக்தி கொண்டு போய் நிறுத்தும் போது உங்களுக்கு அந்த நிலை ரொம்ப எளிதா உங்களுக்கு புரியும். ஆனா அது 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 அந்த பாதை, அது கொண்டு போற பாதை எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அதனாலதான் வந்து இது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படிங்கிறாரு. அது வந்து பிரபுபாத் என்ன சொல்லுவாரு, நான் வந்து
எல்லாருக்கும் கொண்டு போகலாமே. இது நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் மாத்திட்டு, கொஞ்சம் காபி குடிக்க விடலாமே, கொஞ்சம் வந்து டீ குடிக்க விடலாமே, கொஞ்சம் சாட்டர்டே சண்டே லேட்டா எழுந்திருக்க விடலாமே, கொஞ்சம் நீங்க மத்த இதையும் வந்து சேர்த்து நீங்க வந்து வழிபாடு பண்ணலாமே, உங்க கோயில நீங்க வேற ஏதாவது வச்சா கூட இப்படிலாம் கொண்டு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து அந்த 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 தரம் அது குறைஞ்சு போயிடும் நீங்க. ஸோ பிரபுபாத் என்ன சொல்லுவாரு, எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் வந்து வைரம் வாங்க வர்றவங்க மாதிரி அப்படின்னு. வைர வியாபாரி, நான் வந்து வைர வியாபாரி. ஸோ வைர வியாபாரின்னா என்ன அர்த்தம், வைரம்னா என்ன அப்படிங்கிறது என்னது, அது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப கிடைக்கவே முடியாத ஒரு வஸ்து. அதை வாங்குறதுக்கான தகுதி இருக்கிறவன் தான் வருவான் இல்லையா. இப்ப நீங்க ஒரு வைர கடை வச்சிருக்கீங்க, வைரங்கள் நிறைந்த கடை வச்சிருக்கீங்கன்னா யார் வருவா, வர்றவன் போறவன் வருவானா, வரமாட்டான் இல்லையா. ஸோ அதை வாங்கறதுக்கான தகுதி இருந்தாதான் அவன் வருவான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அவன் வாங்க வர்றவன் அது வந்து ரொம்ப பொக்கிஷமா வச்சுப்பான். ஏன், இது வந்து கிடைக்கவே ரொம்ப கிடைக்காது, இது வந்து ரொம்ப அரியதான ஒரு விஷயம், இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும், இதை வந்து நான் பொக்கிஷமா பார்த்துக்கணும், நான் வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சு அதுக்கு உனக்கு பெறணும் அப்படிங்கிறது. ஸோ பிரபா சொல்லுவார், கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது, கிருஷ்ண பக்திங்கிறது வந்து வைர வியாபாரம் மாதிரி. ஓகே. ஸோ அது மாதிரி தூய்மையான பக்தி அப்படிங்கிறது வந்து சுதர்லபம், அதாவது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர். கஷ்டங்கிறது ரொம்ப ரேர். ஆனா நீங்க வந்து அதை வந்து சரியா வந்து செய்ய ஆரம்பிச்சீங்க, செய்ய இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க 10ஓட 11 இல்லாம உயர்நிலையில நல்ல ஒரு உங்களிடத்துல ஒரு மாற்றம், அதை வந்து நல்லாவே வந்து உணர முடியும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது ஸோ கிருஷ்ணரே வந்து என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து நான் சர்வசாதாரணமா கொடுக்க மாட்டேன். இது கதையே உங்களுக்கு இருக்கு இல்லையா. கிருஷ்ணர் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து தான தர்மங்கள் வருவாங்க. அவர் கிருஷ்ணன் வந்து துவாரகால இருக்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்க, காலையில ஏஞ்சோன்னா நிறைய பேர் வந்து அவர் நிறைய பிராமணர்கள் நிறைய பேர் வந்து தான தர்மங்கள் வாங்குறதுக்காக வந்து நிற்பாங்க. ஸோ கிருஷ்ணன் வந்து நிறைய வந்து கொடுத்துட்டே இருப்பாரு. வரவன் போறவன் ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட எனக்கு வந்து உங்களுடைய தூய்மையான பக்தி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாரு. அவ உடனே கிருஷ்ணன் கொஞ்சம் ஓரமா நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவன் நின்றுட்டே இருப்பான், மற்றவங்களுக்கு எல்லாம் வரதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப நாரதர் வந்து கேட்பாரு, இவன் என்ன கேட்டான்னு இவனை ஓரமா நிக்க வச்சிட்டானு, இவன் வந்து கேட்டது நான் கொடுத்தேன்னா நான் அவனுக்கு தாசன் ஆயிடுவேன், நான் அவனுக்கு அடிமை ஆயிடுவேன், அதனாலதான் அவனுக்கு நிக்க வச்சிருக்கேன். அப்படி என்ன அவன் கேட்டான் அப்படின்னு, என்னுடைய தூய்மையான பக்தி கேட்டான் அப்படின்னு. ஓகே. ஸோ அதனாலதான் வந்து கிருஷ்ணரே வந்து அவன் அந்த யார் தூய்மையான பக்தி பண்றோமோ அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய சோதனைகள் நிறைய விஷயங்களை தாண்டி மிக எளிதாக ஒரு வழிமுறை இல்லாம ரொம்ப அரிய என்ன சொல்றது, மோஸ்ட் ப்ரெஷியஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இல்லையா, அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் வந்து உத்தமமான இப்ப நீங்க அந்த பக்தியில முன்னேறி போகும்போது தூய்மையான பக்தர்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒண்ணுமே இல்லை, ஒரு ரேர்லி கொஞ்சம் தான் இருக்கும் இல்லையா. அதுனா அப்படின்னா அர்த்தம் அது அவ்வளவு எளிதான வழிமுறை கிடையாது. நம்ம வந்து அந்த வழிமுறை மேல போக போக போகதான் அது கிடைக்கப்படும் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ அதனாலதான் சாதன பக்தியிலேருந்து நேரம் முன்னேறி அனர்த்த நிவர்த்தியிலேருந்து போய் நிஷ்டா ருச்சி இதெல்லாம் கொண்டு கடைசியில ஆசக்தி, அந்த ஃபைனல் அட்டாச்மெண்ட் கிடைக்கும் போது கண்டிப்பாக அது வந்து கிடைக்கப்படும் அப்படிங்கிற. ஸோ முக்திலாம் கிடைச்சிடும். ஓகே, முக்திலாம் ரொம்ப சாதாரணமா கிடைச்சிடும். ஆனா பகவானுடைய தூய பக்தி கிடைக்குமா அப்படின்னா கஷ்டம்தான். புரியுதா? இது ரொம்ப நல்ல அழகானது. இது சந்தர்ஷ விசேஷாத்மா அப்படிங்கிறது. சந்தர்ஷ விசேஷாத்மானா அப்படியே வந்து இப்படி சொல்லுவாங்க, சந்தேஷ் இதெல்லாம் தெரியும், நிறைய நல்ல கெட்டியான பால், கெட்டியான தயிர், அதெல்லாத்தையும் இது உருக்கி நல்லா என்ன சொல்றது, நல்லா கண்டென்ஸ்ட் மில்க்னுவாங்க, நல்லா இது பண்ணி அதுல வந்து உங்களுக்கு நிறைய ஏலக்காய் சக்கரை எல்லாம் போட்டு அப்படியே கொடுத்தா எப்படி இருக்கும், அவ்வளவு சுவையா இருக்கும் இல்லையா. அதனால்தான் வந்து இந்த ஆனந்தம்ங்கிறது அப்படியே கண்டென்ஸ்ட் ஆனந்தம் அப்படிங்கிறார். ஆனா கண்டென்ஸ்டு ஆனந்தம், அதாவது அந்த மகிழ்ச்சி, அந்த இது எப்படின்னா, நம்ம படிக்கிற இந்த பக்தி ரசாமிர்தத்துல ரூபகோசம் எழுதுறாரு, எப்படி வந்து ஒரு சின்ன கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி மழை காலத்துல எப்படி ஓடும்போது அதனுடைய பாதங்கள் வந்து அந்த மண்ணில் படும்போது அந்த மண்ணுல கொஞ்சோண்டு தண்ணி வந்து தங்குமா மழை காலத்துல, பார்த்திருப்பீங்களா. ஸோ அந்த 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 சின்ன கண்ணுக்குட்டியுடைய அந்த பாத தடம் இல்ல, அந்த கால் தடம் படுகிற இடத்துல வர்ற தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அளவுக்கு வந்து
அதுதான் வந்து அந்த அளவுக்கு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து எப்படின்னா வந்து அதுவே வந்து நம்மளால இந்த பகவானுடைய அந்த பகவான் மேல இருக்கிற பக்தி வந்து நம்மளால அளவிட முடியாதது. நாம எவ்வளவுதான் வந்து அதை வந்து புரிஞ்சுண்டு எவ்வளவுதான் வந்து அதை வந்து அனுபவிச்சு எவ்வளவுதான் அதை வந்து நம்ம இது பண்ணாலும் அது என்னது கொஞ்சம் தான் அப்படிங்கிற. இப்ப ஒண்ணு இல்லை, இங்க நல்ல இப்ப மகாராஜ் வந்துட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன், வியாச பூஜை அட்டன் பண்ணீங்க, இல்லைன்னா வந்து கௌரவபுரியம் அட்டன் பண்ணீங்க, கீர்த்தனை அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அந்த சந்தோஷம் என்னது அப்படின்னா அந்த மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. நல்லா மியூட் பண்ணிட்டுமா, நானே மியூட் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து ரொம்ப 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 குறைச்சல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்மளால வந்து அதை அந்த அந்த மகிழ்ச்சியை வந்து நம்மளால உணரக்கூட முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ரூப கோஸ்வாமி என்ன பண்றாரு, இந்த ஹரிபக்த சுத்தோதயா அப்புறம் வந்து பாகவதம் நிறைய இடங்கள்ல இருந்து வந்து இதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. ஓகே, ஸோ தூய்மையான பக்தி வர 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 உங்களுக்கு அந்த அந்த நிரந்தரமான அந்த உன்னதமான டிரான்சென்டென்டல் பிளிஸ் அப்படிங்கிற. டிரான்சென்டென்டல் பிளிஸ்னா பௌதிக சம்பந்தம் இல்லாத உன்னதமான மகிழ்ச்சி ஒருவனுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது. யதா ஹரி பக்தி சுத்தோதயா சாட்சாத் கர்ணாலதா விசுத்தாப்தி ஸ்திதயமே சுகானி. சுகானினா அந்த மகிழ்ச்சி வந்து கண்டிப்பா கிடைக்கப்பெறும். அதனால நம்ம எவ்வளவுதான் பெரிய மகிழ்ச்சி நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது கடைசியில என்னது அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. லாஸ்ட் பார்ப்போம். லாஸ்ட் கிருஷ்ண ஆகர்ஷணி. நான் பக்தி செய்ய செய்ய கிருஷ்ணர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாராம். ஓகே, இதுதான் கிருஷ்ண ஆகர்ஷணா. கிருஷ்ணரை வந்து இழுக்கிறதுன்னு அர்த்தம். கிருஷ்ணரை பிடிச்சி இழுக்கிறது. கிருஷ்ணா வில் பி அட்ராக்டட் பை யுவர் டிவோஷன் சர்வீஸ். தூய்மையான பக்தர்கள் இடத்துல கிருஷ்ணர் வந்து அடக்கெல்லாம் மறைஞ்சிருப்பாங்க, கிருஷ்ணர் வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து புக்கு இதுல படிச்சிருப்போம் நம்ம சௌராஷ்டிரகம். சௌராஷ்டிரகத்துல வந்து பில்லுவாங்கட்டாக்கள் எழுதுவார், நான் உன்னை வந்து சிறைப்படுத்த போறேன் அப்படிங்கிறாரு. நீ என்னால வெளியே வர முடியாது. கிருஷ்ணர் அழுவார், நான் வந்து நானே பெரிய திருடன், நீ என்கிட்டயே வந்து சொல்றேன். ஆமா, நான் உன்னை ஒரு ஜெயில போட போறேன். என்ன ஜெயில் அப்படின்னா யாராலையுமே வர முடியாத ஜெயில். அது என்ன ஜெயில்னா என்னோட ஹிருதயம் அப்படிங்குவாரு. அந்த ஹிருதயத்துக்குள்ள நீ உள்ள வந்துட்டேன்னா உன்னால போக முடியாது அப்படின்னு. ஸோ அது எவ்வளவு வருஷம்னா பல கோடி வருஷம் ஆனாலும் நீ உள்ள வந்து மாட்டின்றுவ அப்படின்னு சொல்லிட்டு 8 ஸ்லோகங்கள், அற்புதமான ஸ்லோகங்கள் அது சௌராஷ்டிரகம் அப்படிங்கிற ஸ்லோகம். ஸோ கிருஷ்ணரை நான் வந்து சிறைப்படுத்த போறேன் அப்படின்னு. எந்த இடத்துல அப்படின்னா என்னுடைய ஹிருதயத்தை நான் சிறைப்படுத்துறேன். நான் வந்து எதை வச்சு நான் வந்து கட்டி போட போறேன் உன்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுவார். நம்ம வந்து தாமோதர மாசத்துல படிக்கும் போது சௌராஷ்டிரகம் படிப்போம். எதுக்கு அப்படின்னா கிருஷ்ணரை யசோதா வந்து கட்டி போட்ட ட்ரை பண்ணாங்க, கட்டி போட முடியல இல்லையா. ஆனா எதனால கிருஷ்ணரை கட்டி போட முடிஞ்சது? தன்னுடைய தூய்மையான அன்பினால, அந்த வாத்சல்யத்தினால கட்டுப்பட முடிஞ்சது. கிருஷ்ணரே அப்புறம் என்ன பண்ணுவாரு, அந்த கயிறை எடுத்து கொடுப்பாரு, இப்ப நீ கட்டுமா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சுலபமா கட்ட முடிஞ்சது இல்லையா. ஆனா கிருஷ்ணர் கட்டுண்டார். எதற்காக கட்டுண்டார்னா அந்த அந்த யசோதையுடைய அன்பினால, யசோதையுடைய அந்த வாத்சல்யத்தினால கட்டுப்பட்டார் இல்லையா. ஸோ அதனால வந்து கிருஷ்ணரை ஆகர்ஷணம் பண்ணணும் அப்படின்னா, கிருஷ்ணர் நம்ம கிட்ட வந்து அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா நாம தூய்மையான பக்த நிலையில முன்னேறணும் அப்படிங்கிறார். ஓகே, கிருத்வா ஹரிம் பிரேமாத்வத் பிரியா வர்க்க சமன்விதம் பக்திர் வஸ்தி கரோதி ஸ்ரீகிருஷ்ண ஆகர்ஷணி மதா. ஸ்ரீகிருஷ்ண ஆகர்ஷணி. ஓகே, அந்த தூய்மையான பக்தி பண்ணும்போது கண்டிப்பா கிருஷ்ணர் நம்ம கிட்ட வந்து கிருஷ்ணாவில் கேட்டு. ஸோ இதனால வந்து எதுக்கு வந்து இந்த கோபிகள், அதாவது விருந்தாவன கோபிகள் வந்து இருக்காங்க அப்படின்னா, எதுக்கு வந்து உன்னதமான கோபிகள்னு சொல்றோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆயிடுவார். இப்ப எதுக்கு வந்து பாண்டவர்கள் வந்து நீங்க வந்து பாகவதம் படிச்சாலும் சரி, மகாபாரதம் படிச்சாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து அந்த பாண்டவர்களுக்கு பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் அங்க இருந்த யார் வந்து அவங்களை காப்பாத்தினதுன்னா கிருஷ்ணர் தான். இப்ப நம்ம பொதுவா வந்து கிருஷ்ணர்னா வந்து கோபியர்கள் இந்த இதுதான் சொல்லுவோம். ஆனா நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா பஞ்ச பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் பண்ணாத விஷயமே கிடையாது இல்லையா. ஆனா அவங்க வெளிப்புறமா பார்த்தா வந்து பெருசா வந்து கிருஷ்ணரை வந்து பக்தி பண்ணாமலாம் தெரியாது. கிருஷ்ணரோட சண்டை போடுவாங்க, கிருஷ்ணரோட வந்து அடிப்பாங்க, திட்டுவாங்க, எல்லாமே நடக்கும் இல்லையா. அதுவும் அர்ஜுனன் சொல்லவே வேண்டாம், எல்லாமே பண்ணோம் இல்லையா. ஆனாலும் கிருஷ்ணர் வந்து அவங்களோட ஏன் அப்படின்னா அந்த பக்தி தான் இல்லையா. திரௌபதி உங்களுக்கு தெரியும், திரௌபதி கதையில வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லையா. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்காக செய்வார். ஸோ அதனால்தான் சுதாமா கதை பார்த்தீங்கன்னாலும் சரி,
சுதாமா கதையில பாத்தீங்கன்னா சுதாமாவுக்கும் கிருஷ்ணருக்கும் அவங்க அந்த சந்தீபன முனியோட ஆசிரமத்துல கொஞ்ச நாள் தான். ஆனா அந்த கொஞ்ச காலகட்டத்திலே என்ன அப்படின்னா பகவான் இடத்துல அந்த நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொண்டார், அந்த நிறைய பக்தியை உருவாக்கி கொண்டார். சதா சர்வாங்களும் கிருஷ்ணன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், கிருஷ்ணனுக்காக நான் என்ன பண்ணுவோம், கண்ணனுக்காக அதையே நினைச்சிருக்கும் போது கிருஷ்ணன் ஆட்டோமேட்டிக்கா வந்து மாட்டின்டுவார். ஸோ தூய்மையான பக்தினா அதுதான் அர்த்தம். ஓகே, ஸோ அந்த அந்த பாயிண்ட் தான் வந்து ஸோ கிருஷ்ண ஆகர்ஷணமா நம்ம வந்து கிருஷ்ணன் வந்து அட்ராக்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளுடைய பக்தி மூலமா கிருஷ்ணன் அட்ராக்ட் பண்ணும். இப்போ இந்த காலத்துல வந்து நான் வந்து என்னோட பாசை திருப்திப்படுத்தணும், என்னோட மனைவியை திருப்திப்படுத்தணும், என்னோட கணவனை திருப்திப்படுத்தணும், இல்ல பௌதிக விஷயமா நான் யாராவது திருப்திப்படுத்தணும், என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறது, அவங்களுக்கு என்ன நடந்த என்னோட செய்கைகளை நான் மாற்றி அமைச்சுட்டா அவங்களுக்கு பிடிக்குமா, நான் காலங்காத்தால அவங்களுக்கு ஃபோன் பண்றது, நடுராத்திரி 12 மணிக்கு பர்த்டே விஷ் பண்றது, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு பௌதிக விஷயமாவே நம்ம வந்து சில உறவுகளை வந்து மேம்படுத்த வேண்டும், சில உறவுகளை நான் வந்து நிலைப்படுத்த வேண்டும், சில உறவுகளை நான் வந்து நீடிக்க வேண்டும், சில உறவுகள் நல்லபடியா இருக்கணும்னு நம்ம செய்யறோம். அதே மாதிரி தான் வந்து ஆன்மீக விஷயத்திலையும் வந்து கண்டிப்பா கிருஷ்ணருடைய உறவு நிரந்தரமா இருக்கணும், கிருஷ்ணனுடைய உணர்வுல நம்ம பக்தியில முன்னேறணும் அப்படின்னா அவருக்கு என்ன பிடிச்சது, அவருக்காக வாழணும், அவருடைய செய்கைகள், அவருக்காக நான் என்னோட செய்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும், அவருக்காக என்னுடைய எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும், அவருக்காக என்னுடைய செயல்களுடைய பலன்களை நான் தர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக பண்ணும்போது அதுதான் வந்து உத்தமமான பக்தி. புரியுதா? சோ இதுதான் கடைசியில முடிக்கும் போது கிருஷ்ண ஆகர்ஷணி அப்படிங்கிறது. ரூப கோஸ்வாமி நிறைய பாகவதம் 11th canto 7th canto இதுல இருந்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த மேற்கோள் எதுக்கு காட்டுறாருன்னா தூய்மையான பக்தர்களுக்கு இந்த 6 விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது 6 தானே வந்து இந்த இந்த குவாலிட்டிஸ். இது வந்து இது எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் கேட்பாங்க. சாதன பக்தி, பாவ பக்தி, அப்புறம் பிரேம பக்தி. பிரேம பக்தி தான் உயர்ந்தது. ஸோ முதல்ல சாதாரணமா நீங்க வந்து பக்தி பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு நல்ல மங்களகரமான விஷயங்கள் கிடைக்கப்பெறும், கெட்ட விஷயங்கள் போகும். இது வந்து சாதாரணமா இருக்கிற ஒண்ணு இல்லை. அதுக்கப்புறமா பாவம் முன்னேறி இப்ப நம்ம சாதன பக்தி பண்றோம். இப்ப நீங்கெல்லாம் வந்து சாண்டிங் பண்றீங்க, 16 மாலை பண்றீங்க, மங்களாரத்தி அட்டன் பண்றீங்க, சண்டே கோயில் போறீங்க, எல்லாம் பண்றீங்கன்னா அது எல்லாமே சாதன பக்தி. ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து துன்பம் இல்லாம இருக்கு, வருது போகுது, ஏதோ பிரச்சனைகளா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், சாதன பக்தி. ஸோ நம்ம வந்து அதுக்கும் அடுத்த நிலை பாவ பக்திக்கு போனாதான் மற்ற 2 விஷயம் கிடைக்கும். என்னது, முக்திக்கான வழி, அதாவது முக்தியும் தாண்டி போறது, அப்புறம் சுதர்லபமா இருக்கிறது. ஸோ முதல் 2 சாதன பக்தியில வரும், அடுத்த 2 சேர்த்து 4 வந்து பாவ பக்தியில, பிரேம பக்தியில தான் இந்த 6ம் வந்து வெளிப்படும் அப்படிங்கிறது. டிவோஷன் சர்வீஸ் இன் பிராக்டிஸ், டிவோஷன் சர்வீஸ் இன் எக்ஸ்டசி, அப்புறம் பியூர் டிவோஷன் சர்வீஸ். ஸோ அதனால தான் பிரேம பக்தி அந்த ருச்சி கிடைச்சு அந்த பிரேமா ஆசக்திலாம் போய் பிரேமா கிடைக்கும் போது இந்த 6ம் என்னது, 6ம் கிளேஷாக்னி, சுபதா, சுதுர்லபா, மோக்ஷ லகுகிருத், கிருஷ்ண ஆகர்ஷணி அப்படிங்கிற இந்த 6மே வந்து உங்களுக்கு கிடைக்கப்படும். ஓகே, ஸோ இந்த 3 நிலைகள்ல இதை புரிஞ்சுக்கணும். சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி. சாதன பக்தியில முதல் 2 கிடைக்கும். என்னது, கண்டிப்பா வந்து கெட்ட விஷயங்கள் வந்து பாவ விளைவுகள் கண்டிப்பா போயிடும், பாவத்தை பத்தி கவலைப்பட வேணாம். 2வது மகிழ்ச்சி, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும். இது வந்து சாதாரண நிலை. சாதன பக்தியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி உங்களுக்கு சாண்டிங் பண்ணும்போது அந்த ருச்சி கிடைக்குது, உங்களுக்கு சாண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சேவை பண்ணும்போது திருப்தி கிடைக்குது, இல்ல பக்தர்கள் மூலமா சேவை கிடைக்குது அப்படின்னா நீங்க பாவ பக்தியில கொஞ்சமா இருந்திருக்கீங்க. ஸோ இது எப்படின்னா பாவ பக்தி வந்தவொடனே நான் பாவ பக்தியில வந்துட்டேங்கிறது கிடையாது. ஏன்னா தப்பு பண்ணீங்கன்னா மொத்தம் திருப்பி கீழே வர வேண்டியதுதான். ஓகே, ஸோ அந்த சுழற்சியை நீங்க மாட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த பாவங்கள் அனர்த்த நிவர்த்தி நடந்துட்டே இருக்கும். அனர்த்தி நிவர்த்திகள் வந்து அனர்த்தங்கள் எப்ப நிவர்த்தி ஆகும்னே தெரியாது. அனர்த்தம் வந்து பல கோடி வருஷமா இருக்கும். அது வந்து அவ்வளவு சுலபமா நமக்கு போகுமானா தெரியாது. ஆனா அனர்த்தங்கள் நிவர்த்தி ஆக 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 அப்புறமா வந்து உங்களுக்கு அந்த அந்த ஆசக்தி கிடைச்சு அப்புறமா நிஷ்டா ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். பத்மினி மாதாஜி. பிரபு, ஒரு சின்ன டவுட் பிரபு. நம்ம சாதனா பக்தியிலேயே நம்ம சஃபரிங்ஸ் வந்து நிறைய குறைஞ்சிரும், பட் பாவ பக்தியில ஆல்மோஸ்ட் குறைஞ்சிரும் தானே பிரபு. ஆனா பிரேம பக்தியில திருப்பியும் ரிமூவ் சஃபரிங் வந்திருக்காது. எப்படி எல்லாமே, அதாவது எப்படி பிரேம பக்தியில 6ம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ பாவ பக்தி உங்களுக்கு சாதன பக்தியிலே கிடைக்கும் போது பிரேம பக்தியிலையும் கிடைக்கும், கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு. இல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்கறேன். புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து எல்கேஜிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் போன அப்புறமா போஸ்ட் கிராஜுவேஷன் வந்த அப்புறமா நீங்க உங்களுடைய லோவர் ஸ்டாண்டர்ட் பத்தி கவலைப்பட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து
அதான் பிரபு. அதுலயும் ரிமூவிங் சஃபரிங் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட சஃபரிங்ஸ் இருக்காது தானே பிரபு. பாவ இப்ப பக்திக்கு நமக்கு வந்து எப்படின்னா நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிரேம பக்தி எப்படி அடைஞ்சேன், எனக்கு பிரேம பக்தி எப்படி கிடைச்சது அப்படின்னு. ஓகே பிரபு. சஃபரிங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண வர அட்ராக்ஷன் டு கிருஷ்ணா. எனக்கு பிரேம பக்தி எப்படி கிடைச்சதுன்னா நான் சாதன பக்தி பண்ணி அது மூலமா இதெல்லாம் போய் அப்புறம் பாவ பக்தி பண்ணி அப்புறமா எனக்கு பிரேம பக்தி கிடைச்சது. பிரபு இதுல டபுள் ப்ரொமோஷனே கிடையாதா பிரபு? நீங்க எல்லாம் டபுள் ப்ரமோட்டட் தான், நீங்க ஆல்ரெடி டபுள் ப்ரமோட்டட் தான். ஓகே, நீங்க கவலையே பட வேணாம். பிரபுபாத் சொல்லிட்டாரு, நீங்க வந்து யாரெல்லாம் இந்த இந்த ஜென்மால இந்த இந்த நூற்றாண்டுல யாருக்கெல்லாம் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் கிடைக்கப்பட்டு பிரபுபாத் டைம்ல நம்மளுடைய ஆச்சாரிய டைம்ல இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி டபுள் ப்ரமோட்டட் தான், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த கலியுகம் வந்து இந்த கலியுகத்துல இந்த டைம்ல நமக்கு வந்து இவங்க உன்னதமான இந்த ஆச்சாரியோட நமக்கு சங்கம் கிடைக்கப்பட்டு பிரபுபாத் புக்ஸ் எல்லாம் கிடைக்கப்பட்டுனா கண்டிப்பா வந்து டபுள் ப்ரமோஷன் தான். அதனால நீங்க கவலைப்படுறது. தேங்க்யூ பிரபு, கண்ணுல தண்ணி வருது நீங்க சொன்னோன்னு. பிரபுபாதுக்கு ஜெய். யாராவது வந்து ஏதாவதுன்னா முதல்ல அவங்க காலை கெட்டியா பிடிச்சிட்டுருங்க, அவ்வளவுதான். பிரபுபாத் காலையும் ஆச்சாரிய காலம் கெட்டியா பிடிச்சிட்டா போதும், அது பாடு அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து ரொம்பலாம் நமக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான் வரும், நம்ம யோசிக்கவே வேணாம். என்ன எப்ப பார்த்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது, எல்லாம் வரும் போகும். ஆனாலும் கெட்டியா பிடிச்சிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த 6 நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து சாதன பக்தியோட ஸ்டேஜ் என்னங்கிறத வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு இதுவே உங்களுக்கு ஹெவி லோடா இருக்கும். நாளைக்கு வந்து அடுத்த வாரத்துல வந்து சாதன பக்தியே 2 விதமா பிரிக்கப்படும். ஸோ சாமானிய பக்திக்கு அப்புறமா சாதன பக்தி, இந்த சாதன பக்தி 2 விதமா பிரிக்கப்படும். ஒன்று வைதி சாதன பக்தி, அப்புறம் ராகானுக சாதன பக்தி அப்படின்னு. சாதன பக்தி அதாவது நம்ம பண்ற சாதனாவே வந்து 2 விதமா இருக்கும். அதுல வைதி சாதனாங்கிறது வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் பண்றது, ராகானுங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து ஒரு டேஸ்டோட ருச்சியோட பண்றது ராகானுக சாதன பக்தி. அது என்னங்கிறது அடுத்த வாரம். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்? இந்த 6 விஷயங்களை பார்த்தோம். அதாவது சுபதா கிளேஷாக்னி, சுபதா, மோக்ஷலங்கிரு, சுதுர்லபா, சந்தர்ஷ விசேஷாத்மா, ஸ்ரீகிருஷ்ண ஆகர்ஷ். இது என்னது? உத்தமமான பக்தருக்கான குணநலங்கள். ஸோ 2வது சாப்டர்ல மெயினா இதுதான். அப்புறம் 3வது சாப்டர் போகும்போது உங்களுக்கு சாதன பக்தியோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம். ஹரே கிருஷ்ணா பிரபு, சாரி ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப இதுல வந்து நம்மளோட புக்ல வந்து எடுத்துட்டோம்னா, தமிழ் புக்ல எடுத்துட்டோம்னா, இதுல ஃபர்ஸ்ட் பகுதி 1ல இருக்க அந்த 19 தான் நம்ம பார்க்கவே போறோம். ஆமா. இப்ப நம்ம பாக்குறது இந்த நீங்க புக்ல பாக்குறீங்கன்னா எப்படி பார்க்கணும்னா, இப்ப உங்க புக்ல எப்படி இருக்கும்? இப்ப நான் வந்து பக்தியின் முதல் நிலைகள் அப்படிங்கறத அந்த சாப்டர்ல இருந்து எடுத்து பார்க்கணுமா? ஆமா. இப்போ சாப்டர் 2 வந்து பக்தியின் முதல் நிலைகள். இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தது சாப்டர் 2ஓட ஃபர்ஸ்ட் பகுதி தான் பார்த்துருக்கோம். ஓகே, இன்னும் அதுலயே ஃபுல்லா முடியல, நமக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதுல கீழே கொஞ்சம் அந்த சாதன பக்தியோட ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு. அதுலயே நம்ம வந்து பாதி தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. ஓகே, திருப்பி படிக்கிறதுக்கோசரம் கேக்குறேன். கொஞ்சம் படிக்கணும்னா இன்னைக்கு நம்ம பார்த்தது சாப்டர் 2. சாப்டர் 1ஓட சாரி மாதிரி சொல்லிட்டேன். சாரி ஒரே நிமிஷம் வந்துச்சு. நீங்க நம்ம பார்த்தது சாப்டர் 1ஓடைய ஒரு பகுதி. ஓகே, சரி. சாப்டர் 2ல தான் வந்து இந்த சாதன பக்தி அதெல்லாம் வருது. ஆமா. சாப்டர் 1ல என்ன இருக்கு? சாப்டர் 1ல தான் உங்களுக்கு இந்த 6 தூய பக்தி தொண்டின் குணநலங்கள். அதுதான் கரெக்ட். சரி, ஆக்சுவலி எல்லாமே கேட்டதுதான், ஆனாலும் வந்து ஒரு லைட்டா ஒரு கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி இருக்கு. படிச்சா திருப்பி ஒரு ஆமா கண்டிப்பா படிங்க. நாளைக்கு அடுத்த வாரம் நம்ம பார்க்கும்போது சாப்டர் 2ஓட ஸ்டேஜஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்தது சாப்டர் 1ஓட தான். நம்ம நேற்றுக்கு பார்த்தது வந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் ப்ரிஃபேஸை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சாப்டர் 1 பார்த்துருக்கோம். சரி, ஏன்னா நான் வந்து 2 டேஸா புக் இல்லாம கவனிக்கிறேன். சோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் வேற ஒன்று. ஓகே, தேங்க்ஸ் பிரபு. இத வந்து குணங்கள்னு சொல்றதை விட லட்சணம்னு சொல்லலாம். சில பேருக்கு டக்குனு புரியாது. அதுல குவாலிட்டிஸ்னு சொல்லலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். லட்சணம்னு சொல்லும் போது ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்குல்ல, இப்படி இருந்தா தான் அப்படின்றதுக்கு சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். அதாவது எப்படி வேணா சொல்லலாம். அதாவது நீங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். இல்ல இப்படிலாம் இருந்ததுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா எப்படி எந்தெந்த சிம்டம்ஸ் வச்சு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க?
அவ்வளவுதான். அது அந்த சரி, சிம்பிள் சொல்லணும் அவ்வளவுதான். ஓகே. ஹரே கிருஷ்ண. கண்டிஷன்ஸ் வச்சுக்கலாமா பிரபு? கண்டிஷன் நலன்களை நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, அது இப்போ டாக்டர் மாத்தாஜிக்கிட்ட சொன்ன மாதிரி தான். வியாதின்னு ஒருத்தன் வரும்போது அவன் வந்து ஜுரமா வந்தான்னா எல்லாம் சில சிம்டம்ஸ் வச்சு சில இதெல்லாம் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதான். இது சான்ஸ்கிரிட்ல வித்யார்த்தி லட்சணம் அது மாதிரி வித்யார்த்தி குரு லட்சணம்னு லட்சணம் சொல்லணும். கரெக்ட் கரெக்ட். அப்படின்னு இருக்குமே, அதான் கிருஷ்ண. ஆமா ஆமா சொல்லலாம் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. டவுட் என்னன்னா இன்னைக்கு இந்த கிளாஸ் இதோட முடிச்சுப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம் கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா பிரபு. ரூப கோஸ்வாமி ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம். வைஷ்ணவ விருந்துக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஃபர்ஸ்ட் சாப்டர் தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டபாத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. சரி, படிச்சிடறோம் பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா.